ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதையோட தலைப்பு பார்த்திங்கன்னா காத்திருந்தவன். விக்ரம் எப்போதும் அவசரமாக தான் இருப்பான். இப்போவே கிடைக்கணும், இப்போவே ஆகணும், அதுதான் அவன் வாழ்க்கை மந்திரம். பள்ளி, கல்லூரி, வேலை எல்லாமே வேகமாக முடிக்கணும்னு நினச்சான். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை. உடனே ஜாப் சேஞ்ச். அங்கும் வெயிட் பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் கோபமானா. எனக்கு பொறுமை இல்லை என்று அவன் பெருமையாக சொன்னான். ஒரு நாள் அவன் தாத்தா ஒரு விதையை கையில் கொடுக்குறாரு. இதை நட்டு வச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. விக்ரம் சிரிக்கிறான். இதில் என்ன பெரிய விஷயம்? அவன் விதையை நட்டான். அடுத்த நாள் பார்த்தான், எதுவும் இல்லை. 3ஆம் நாள், ஒரு வாரம், இன்னும் எதுவும் இல்லை. தாத்தா, இது வேலை செய்யலை என்று சொன்னான். தாத்தா மெதுவாக சொல்கிறாரு, விதை வேலை செய்யுது, நீ காத்திருக்க கற்றுக்கல. விக்ரம் அமைதியாகிறான். அவன் தினமும் நீர் ஊட்டுறான், பார்க்காம இருக்கிறான். நாட்கள் கழிஞ்சிருச்சு. ஒரு சிறிய முளை. மாதங்கள் கழித்து ஒரு செடி. அந்த நாள் விக்ரம் புரிஞ்சுக்கிறான். அவன் வேலையில் மாற ஆரம்பிச்சிடுறான். அவசரம் இல்லை, ஒப்பீடு இல்லை. ஒரு வருஷம் கழித்து அதே நிறுவனம் அவனை ப்ரமோஷனுக்கு அழைச்சிது. அவன் சிரித்தான். அன்று அவன் கற்றது பொறுமை. நேரத்தை இழப்பது இல்லை, உன்னை உருவாக்கும் நேரம். இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்னென்னா, நீ காத்திருக்கிறாய் என்றால் நீ தோற்றவன் இல்லை, நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். ஆமாங்க, இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடச்சிருந்துச்சி அப்படின்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம போகிற ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஸ்டோரி டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, நாளைக்கு வேறு கதையில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.